Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம ஒரு blouse நுடைய neck design எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க இதுதான் வந்து saree, silk cotton saree. இதனுடைய border பாத்தீங்கன்னா copper கலர்ல இருக்கு. பாருங்க இந்த மாதிரி copper color border. இது வந்து முந்தானையில இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாவே காப்பர் கலர் மட்டும்தான், இதுல வேற கலர் இல்ல. டார்க் கிரீன் வந்து saree கலர். இப்போ பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ். இதுவும் அந்த கிரீன் கலர்ல தான் இருக்கு. இதுல காப்பர் கலர் டிஷ்யூ மெட்டீரியல் வச்சு நான் வந்து டிசைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இப்போ லைனிங்ல நெக்னுடைய அகலம் 2.25 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா நெக்னுடைய உயரம் பாத்தீங்கன்னா 8.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாக்ஸ் போட்டுட்டேன். இதுக்குள்ள நான் நெக்லைன் வந்து வரைஞ்சுக்க போறேன். நீங்க உங்களுக்கு என்ன நெக்லைன் தேவையோ அது வந்து வரைஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு நெக்லைன் வந்து இதுல கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நான் வந்து நெக்லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்னுடைய நல்ல பக்கத்துல லைனிங் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய நெக்லைனை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ நெக்லைன் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுல நாச்சஸ் போட்டு துணியை திருப்பி விட்டுக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம வந்து நெக்லைன் வந்து டர்ன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளவுஸை நான் இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டர் கரெக்டா வர மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளவுஸ்னுடைய கீழ இருந்து மேல ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து நான் வரைஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்லைன்ல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் கேப்ல, ஓகேங்களா, பாருங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நெக்லைன்ல பாருங்க இந்த ஒரு 1/2 இன்ச் நெக்லைனுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பும் நான் வரைஞ்சிருக்கேன். இதுதான் வந்து சென்டர். ஓகே, இப்போ இந்த துணி அப்படி வந்து நான் திருப்பிக்கிறேன். திருப்பி இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து ஒரு சைடு தான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது இன்னொரு பக்கத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பாருங்க, இப்போ இதை நான் வந்து அழுத்தி இந்த மாதிரி நான் வரைஞ்சுக்க போறேன். இது நான் எதுக்காக போடுறேன்னா, இந்த சர்க்கிள்ல தான் வந்து நான் டிசைன் பண்ண போறேன். அதுக்காக தான் இது வரைஞ்சிருக்கேன். இது பாருங்க, டிஷ்யூ ஃபேப்ரிக்கும் இந்த கிரீன் கலர் ஃபேப்ரிக்கும் 2.25 இன்ச் அகலம், 2.25 இன்ச் உயரத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸை நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதை இப்போ பாருங்க நான் எப்படி ஃபோல்ட் பண்றேன்னு பாருங்க. உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்றேன். பாருங்க, இப்போ இந்த ஸ்கொயர் பீஸை இப்படி ஒரு ட்ரையாங்கிள், திரும்ப ஒரு ட்ரையாங்கிள பண்ணிட்டு ரைட் சைடுல ஒரு சின்ன ஃபோல்டிங் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி ரைட் சைடுல ஒரு ஃபோல்டிங், லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு ஒரு ஃபோல்டிங். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஷேப் வந்து கிடைக்கும். ஃபோல்ட் பண்ணி அதனுடைய கீழ் பகுதியில நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி கிரீன்லயும் நான் இந்த மாதிரியான ஒரு பெட்டல் ஷேப் வந்து நான் பண்றேன். பாருங்க, இந்த மாதிரி நான் நிறைய பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதை டிசைன் பண்ணலாம். நான் அந்த மேல நெக்லைனுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்ல வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த சென்டர் பிளவுஸ்னுடைய சென்டர்ல இருந்து நான் இந்த பெட்டல்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்றேன். இந்த நெக்லைனுக்கு கீழே 1/2 இன்ச் நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். அந்த இடத்தை தொடுற மாதிரி இந்த பெட்டல் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு நான் ரைட் சைடில் பெட்டல்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்க இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்க இந்த காப்பர் கலர் பெட்டல்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம காப்பர் கலர் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அந்த 2 பெட்டலுக்கு நடுவில் வர மாதிரி இந்த கிரீன் கலர் பெட்டல்ஸை நான் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அந்த காப்பர் கலருக்கு நடுவில் வர மாதிரி இந்த கிரீன் கலரை ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த கிரீன் கலர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் காப்பர் கலர். நம்ம இப்போ கிரீன் கலர் பெட்டல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுமோ அதை மாதிரி 2 கிரீனுக்கு நடுவில் இந்த காப்பர் கலர் வர மாதிரி பிளேஸ் பண்ணோம். பாருங்க இப்போ இந்த காப்பர் கலரும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிரீன். இந்த மாதிரி நான் ஆல்டர்னேட்டிவா நான் இதை பிளேஸ் பண்ணிட்டே வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த கீழே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண அளவு வரைக்கும் தான் நான் இதை டிசைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் இது எண்டு வரைக்குமே நம்ம கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அந்த கீழே வரைக்குமே நான் அந்த பெட்டல்ஸ் நான் வைக்க போகிறேன். பாருங்க பாருங்க இப்போ நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இதனுடைய கீழ்ப்பகுதியில் இந்த காப்பர் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக்கை ஒரு 1.5 இன்ச் அளவு அகலத்தில் நான் ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த ப்ளவுஸினுடைய நல்ல பக்கத்தில் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நாச்சஸ் போட்டுட்டு அப்படியே இந்த துணியை டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்க இப்போ இதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் லேஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கோல்டன் கலர் லேஸை இந்த நெக் லைனில் பாருங்க, இந்த நெக் லைனுடைய அந்த ஓரமாக நான் தையல் போட்டுட்டே வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேஸ் கரெக்டான அந்த காப்பர் கலர் கிடைக்கல, அதனால இது கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த லேஸே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே இப்போ இந்த லேஸினுடைய ஒரு பக்கமாக தையல் போட்டுட்டோம். இப்போ அப்படியே திருப்பி இந்த லேஸினுடைய இன்னொரு பக்கமும் ஒரு தையல் போட்டுட்டே வரேன். பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இந்த நெக் லைனில் நான் லேஸ் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ரா எட்ஜஸ்லாம் வருது இல்லையா, இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் இந்த போர்ஷன்லேயும் கூட
இந்த லேஸ் வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மேலிருந்தே இந்த மாதிரி இந்த லேஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ லேஸ்னுடைய ஒரு பக்கத்தில் நான் தையல் போட்டுகிட்டே வரேன். பாருங்க, இந்த மாதிரி அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி வளைச்சு இந்த லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். ஸ்டிச் பண்ணிட்டு இந்த லேஸ்னுடைய இன்னொரு ஓரத்துலையும் தையல் போட்டுக்கணும். பாருங்க, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் நமக்கு இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட் வந்து இந்த பெட்டல்ஸில் நான் தைக்க போகிறேன். இதுக்காக இந்த ஹெம்மிங் ஊசி எடுத்திருக்கேன். இதில் நூல் கோர்த்து எடுத்துட்டு இந்த கோல்டன் கலர் பீடு வந்து நான் வந்து தைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த எட்ஜில் ஒரு பெட்டல்ஸ்லையும் ஒரு கோல்டன் பீட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டு இதனுடைய உள் பக்கத்தில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் பெட்டல்லையும் இந்த பீட் வச்சு தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கோல்டன் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நமக்கு அந்த டிசைன் மட்டும் பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்குது. லேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் சின்னதாக ஒரு பேட்ச்சு நான் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.